வணக்கம். குலசையில் சுவாமி தரிசனம் செய்தார் திருச்செந்தூர் தொகுதி வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள். ரொம்ப நல்ல மனுஷன். கடந்த முறையும் போட்டியிட்டு குறைந்தளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தழுவ விட்டார். இந்த முறை மீண்டும் ஒரு முறை போட்டி போட்டிருக்கிறாரு. இந்த முறை நிச்சயம் அம்பாள் நிச்சயத்தப்படி அம்பாள் வெற்றி வாய்ப்பை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் அவருக்காக ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனிடம் வேண்டிக் கொள்கிறேன். மாற்றம் நம்மிடமிருந்து வரட்டும். குறிப்பாக திருச்செந்தூர் தொகுதிக்கு மாற்றம் வந்தே ஆகணும். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 4-5 முறை தொடர்ச்சியாக எம்எல்ஏவாக இருந்து திருச்செந்தூர் தொகுதி என்ன மாற்றம் அடைந்து இருக்கிறது. இன்றைக்கும் திருச்செந்தூரை சுற்றி பார்த்தா அதே சாக்கடை கழிவுநீர் அங்கே எங்கே ஓடத்தான் செய்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு அப்படியே தான் இருந்த மாதிரி இருக்குது. மொத்தத்தில் திருச்செந்தூர் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகவே இல்லை. அதனால் புதிய நபர்களுக்கு, குறிப்பாக KRM போன்ற புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய NDA கூட்டணி வேட்பாளர் அவர். இது மாதிரியான நபர்கள் வெற்றி பெறும் பொழுது தொகுதிக்கான தேவைகளை, தொகுதிக்கான விஷயங்களை நேரடியாக மத்திய அரசிடம் கேட்டு அதை நிறைவேற்ற முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திருச்செந்தூர் டு தூத்துக்குடி காயல்பட்டினம் வழியாக புதிய ரயில் தடம் அமைக்கப்பட்டு ரயில் சேவை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தன்னுடைய தொகுதிகளை தான் வெற்றி பெற்றால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. புதிய நபருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். முந்தைய ஆட்சியும் சரி, தொகுதி வெற்றி வேட்பாளரும் சரி, பெரிதாக தொகுதிக்கு எதுவுமே செய்யலை. நம்ம குலசை முத்தாரம்மன் கோயில் கட்டுமான பணிகளே பாருங்களேன். முன் மண்டபம் கட்டுறோன்னு சொல்லி வருஷ கணக்காக கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னும் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடத்தின பாடு இல்லை. நிச்சயம் அம்பாள் நிச்சயத்தப்படி புதிய ஆட்சி அமைந்து அம்பாளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக அம்பாள் நடத்துவா. அம்பாள் அருள் புரியணும். மாற்றம் நம்மிடமிருந்து வரட்டும். 20-25 வருஷமாக ஒரே நபர் இருந்திருக்கிறாரு. தொகுதி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, தொகுதி இளைஞர்களுக்கு என்ன விதமான வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் மாற்றம் வரும். மாற்றம் வரணும். மாற்றத்திற்காக வாக்களிப்போம். நல்லதே நடக்கும். திருச்செந்தூர் தொகுதியில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அம்பாள் மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி அனைவரும் அம்பாளை வேண்டுவோம். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கணும். அம்பாள் அருள் புரியணும்.